ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுத்து விடலாம். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மாவை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி நிறைய சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கலாங்க. ஒரு சில கோதுமை மாவுக்கு தண்ணி கம்மியாக பிடிக்குங்க, சில மாவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் மாவு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணுங்க. அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப நேரம் ஆனாலுமே ஹார்ட் ஆகாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் இதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு மிதமான தீயில வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கணுங்க. தேங்காயை இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும்போது இப்போ நம்ம நைட்டு செய்கிறோம் அப்படின்னா காலை வரைக்கும் கூட கெட்டு போகாமையும் இருக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கணும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பவுலில் சேர்த்தாச்சுங்க. ஒரு 4-5 நிமிஷம் கிட்டேயே இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எடுத்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ நாட்டு சர்க்கரையும் சேர்த்திட்டு இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் நல்லா பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்குங்க. நெய் ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. சூப்பரான ஸ்டஃபிங் ரெடிங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. மாவு நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடணுங்க. மாவு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்து மாவை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வரமாவு கொஞ்சமாக சேர்த்திட்டு ஒவ்வொரு சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கணுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுக்கிறேங்க. இது அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு லைட்டாக ஃபோர்க்கில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு பட்டர் ஷேப்பில் சப்பாத்தியாக தேய்க்காமல் இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோர்க்கில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. கல் நல்ல சூடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்வீட் சப்பாத்தி ரெடிங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கில் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்குங்க. எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்கங்க. லஞ்ச் பாக்ஸு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸுமே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குங்க.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.